Now, we will begin our Krishna Leela dance drama. It's impossible to cover the entire story of Krishna in just 2 hours, so we have selected a few significant events from Lord Krishna's life. We will start with Vilupattu, a folk-style slang story traditionally used to convey stories and messages in days of old. Vilupattu will be followed by narration in English, ensuring that everyone understands the concept of the Krishna Leela dance drama. Thank you. Good evening, everyone. Vilupattu, that is bow song, is an ancient form of musical storytelling in a folk narrative style, is popularly performed in southern India, mostly Tamil Nadu. The song sung mostly in Vilupattu, praise the Lord, or tell a story. Today, we'll try our best to narrate the story of Lord Krishna's life, which is our theme for the day, through our Vilupattu, and the narration and songs will be conducted in Tamil. Thank you. தந்தரத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட தந்தருள்வாய் பரம்பொருளே அருள் தந்தருள்வாய் பரம்பொருளே வில்லு பாட்டு கேட்கவென்று விருப்புடனே வந்திருக்கும் சபையோரே உங்களுக்கு வணக்கம் பெரியோரே சிறியோரே வணக்கம் 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 வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் பிறப்பு பற்றியும் அவரின் சிறு பிள்ளை குறும்புகள் சாகசங்கள் பற்றி சொல்லலாம் என எண்ணுகிறேன். ஆமாம் குருவே, நித்திய கலாக்ஷேத்ராவில் இன்று நடக்க போக இருக்கும் கிருஷ்ணலீலையின் நாட்டிய நாடகத்திற்கும் இது பொருத்தமாக இருக்கும் அல்லவா? முதலில் கதையை கூறுகிறேன், கேளுங்கள். மதுரா என்ற ஊரை சூரசேனன் என்னும் ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு கம்சன் தேவகி என்ற 2 பிள்ளைகள். ஆஹா, இருவரும் பேரன்பு கொண்டவர்கள். அரசன் தேவகிக்கு தன் சபையில் உள்ள வாசுதேவன் என்பவனை திருமணம் செய்து வைத்தான். கம்சன் தங்கையையும் மாப்பிள்ளையும் தன் தேரில் ஏற்றிக்கொண்டு மாப்பிள்ளையின் அரண்மனைக்கு செல்லும் வழியில் ஒரு அசிரீரி கேட்டது. அசரீரியா? அசரீரி என்றால் என்ன குருவே? உருவம் இல்லாமல் சத்தம் மட்டும் வருவது. ஓஹோ. கம்சா, எந்த சகோதரியோடு மிக்க மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருக்கிறாயோ அவளின் 8வது குழந்தையால் உனக்கு மரணம். இதை கேட்ட கம்சன் உடனே தேரில் இருந்து குதித்தான், வாளை உருவினான், தேவகியை கொல்ல போனான். அடரே! உடனே வாசுதேவன், உங்கள் சகோதரியை கொன்ற பாவத்தை தேடாதீர்கள், எங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை உங்களிடம் கொடுத்து விடுகிறோம், அவர்களை நீங்கள் விருப்பப்படியே செய்யலாம் என மிக உருக்கமாக கேட்டார். கம்சனும் 8வது பிள்ளையால் தானே எனக்கு ஆபத்து, எனவே சரி என ஒப்புக்கொண்டான். அது சரி. பிள்ளைகளும் பிறந்தன. உடனே வாசுதேவன் அக்குழந்தைகளை கொன்று போய் கொடுப்பார், அவனும் அக்குழந்தைகளை கொன்று விடுவான். என்ன கொடுமை, என்ன கொடுமை! காலமும் நகர்ந்து சென்றது. இந்நிலையில் நாரதர் அங்கு வந்தார். நாரதரையும் வந்து விட்டாரா? அவர் போகாத இடம்தான் எது? உச்சியிலே ஒரு உளும்பி, இடையிலே துண்டு, தோளிலே போர்வை, தோளிலே போர்வை, கழுத்திலே ருத்ராட்ச மாலை, கையிலே ஒரு வீணையும் கொண்டு ஓம் நமோ நாராயணனே என கம்சனின் அவைக்கு வந்தாரே முனிவர், நாரத முனிவர். 8ஆம் குழந்தையை பற்றி கலகத்தை உண்டாக்கி சென்றாரே கேளும், சீடரே கேளும், சீடரே கேளும். கம்சன் பெருமானால் அளிக்கப்பட வேண்டும் என்று விதி ஒன்று இருக்கிறது அல்லவா? பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் குருவே, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய விதியும் அவரது தலையிலே எழுதி வைத்திருக்க அதை யாரும் அழிக்க முடியாது என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அதை யாரும் வாசிக்கவும் முடியாதாமே? ஆமாம் ஆமாம், வாசிக்க முடியும் என்றால் உலகம் ஏன் இப்படி தடம் புரளுது? உடனே கம்சன் மந்திரி சபையை கூட்டி ஆலோசனை செய்தான். அவனுக்கு பயம் அதிகரித்தது. தன் தந்தையை சிறையில் அடைத்தான், தானே அரசனானான். அடடா! தேவகியும் வாசுதேவனையும் வஞ்சகமாக வரவழைத்து பாதாள சிறையில் அடைப்பிடித்தான். பலத்த பாதுகாப்பு போட்டான். அவர்களது 6 பிள்ளைகளையும் கொன்றான்.
அடடா. வாசுதேவன் தன் மூத்த மனைவி ரோஹிணிக்கு இவனால் ஆபத்து வராமல் இருக்க கோகுலத்து அரசன் நந்தகோபுரின் அரண்மனையில் அவளை மிக ரகசியமாக அடைப்பிடித்தாள். ஓஹோ. இந்நிலையில் தேவகி 7ஆம் குழந்தைக்கு கர்ப்பம் தரித்தாள். அது சரி. அப்போது பெருமான் ஒரு திட்டம் போட்டார். என்ன குருவே, பெருமான் திட்டம் போட்டாரா? ஆமாம், பெருமான் யோகமாயையை அழைத்து ரோகிணியின் கர்ப்பத்திற்கு பதிலாக நந்தகோபுரின் மனைவி வயிற்றில் பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றும் தேவகியின் 8வது குழந்தையாக தானே பிறக்கப் போவதாகவும் தெரிவித்தார். என்ன பாக்கியம்! இது இப்படி நடக்க ரோகிணிக்கு பலராமன் பிறந்தார். பின்னர் தேவகி 7வது கரு சிதைந்ததாக காணப்பட்டது. தேவகிக்கு 8வது குழந்தை பிறக்கும் முன் பகவான் தேவகிக்கும் வாசுதேவனுக்கும் காட்சி கொடுத்து, தானே உங்களுக்கு மகனாக பிறக்கப் போகிறேன், பிறந்தவுடன் என்னை கொண்டு போய் யசோதையின் குழந்தைக்கு பதிலாக வைத்துவிட்டு அவள் குழந்தையை கொண்டு வந்து தனக்கு வைத்து விட வேண்டும் என்று இதை உடனடியாக செய்து விட வேண்டும் என பணித்து மறைந்தார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பிறப்பை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்த ஆவணி மாதம் அஷ்டம திதியில் ரோகிணி நட்சத்திரம் தோன்றியது. திசையெங்கும் வெள்ளி பூத்து உருகி ஓடியது போல் இருந்தது. அசையும் மசையா பொருட்கள் அனைத்தும் ஓம் நமோ நாராயணா என பாடி பணிந்தனர். நறுமண தென்றல் வீச, துந்துபி விண்ணில் முழங்க, தேவலோக கந்தர்வர்கள் பாட, தேவ கன்னியர் நடனமாடி ஸ்ரீஹரிக்கு மலர் மாலை பொழிந்தனர். அடிவானில் தோன்றும் அழகி நிலா என தேவகி வயிற்றில் பிறந்த நீல நிற அழகிய மகனை கண்ட வாசுதேவன் ஸ்தம்பித்து போனார். சபாஷ். தாமரை கண்கள், நீல திருமேனி, நான் குகைகள், கழுத்திலே குண்டலம், இடுப்பிலே மஞ்சள் பட்டாடை, குழைந்த நெளிந்த தலைமுடி, இப்படி அழகிய உருவில் பிறந்த குழந்தையிடம் தங்களை காப்பாற்றுமாறு தாயும் தந்தையும் வேண்டினர். உடனே பகவான் சாதாரண குழந்தையாக மாறிவிட்டார். பாருங்களேன். பின்னர் வாசுதேவன் குழந்தையை கூடை ஒன்றில் பாதுகாப்பாக வைத்து எடுத்துக்கொண்டு ஆயர்பாடியில் உள்ள யசோதையின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். யாரும் மரியா வண்ணம் அவளருகே இருந்த குழந்தையை தான் எடுத்து வைத்துக் கொண்டு தன்னிடம் இருந்த குழந்தையை அவளருகே வைத்துவிட்டு மிக துரிதமாக சிறைக்கு வந்து சேர்ந்தார். குழந்தை பிறந்த செய்தி இப்பொழுது கம்சனிடமும் தெரிவிக்கப்பட்டது. சிங்கம் போல கம்சனும் சிறைக்கு ஓடோடி வந்தான், ஓடோடி வந்தான், உறைவாளை உருவி கொண்டு குழந்தையை பிடுங்கி வெட்டவே போனான், வெட்டவே போனான். பெண் குழந்தை என கண்டதும் செய்வதறியாது திகைத்தே நின்றான், திகைத்தே நின்றான். தான் என்ன தனனென்ன தானா. கடவுளின் திட்டம் எப்படி என பாருங்க குருவே. ஆமாம், இந்த குழந்தையை கொல்வதால் என்ன பிரயோஜனம் என நினைத்து அதை கொடுத்து சென்றான். தேவகியும் நிம்மதி அடைந்தாள். இந்த காட்சியை நாட்டிய நாடகமாக பார்ப்போமா?